பெரியார் நெஞ்சில் தைத்து முல்லை அகற்றிய எங்கள் தளபதி அவர்களும் காட்டிய வழியில் இந்த அரசு செயல்பட்டு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராம் திட்டத்தின் கீழ் அர்ச்சகரை நியமிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சில மதவாதிகளுடைய அழுத்தத்தினால் கேஸ போட வச்சு இவங்களே டிராப் பண்ணி அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபுன்னு பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது. எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமைகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறார். இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தால் எதிர்கொள்ளுங்க. நீங்கள் இதை நிறுத்துவது என்பது கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையில பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா? ஏன் இவ்வளவு பதற்றப்பட? நான் ஒண்ணுமே கேட்கல, இப்பதான் ஆரம்பிக்கிறேன். இதுதான் தலித்துகளை பேச விடாமல் இதுதான் நீங்க செய்யற காரியமா? மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். நான் குறை சொல்லல, அண்ணன் செல்லியன் அவர்கள் சொன்னாரு, நல்ல திட்டம், பெரியார் அவர்களுடைய கனவு திட்டம், கலைஞருடைய கனவு திட்டம். உச்சநீதிமன்றம் தடையில இருந்துச்சு. போன ஆட்சியில் அது விலக்கு ஏற்படுத்த அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம்ங்கிறத கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததை 5 வருடமும் முழுமையா அமல்படுத்தியுமா அதோடைய டேட்டாவை மட்டும் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட அந்த டேட்டாவை மட்டும் எத்தனை பேர் தலித் சகோதரர்கள் எத்தனை பேருக்கு ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டிருக்கு, பிசி ஓபிசி எம்பிசி சகோதரர்கள் எத்தனை பேர் அர்ச்சகர் ஆகி எத்தனை கோயில்ல இப்ப இருக்கிறாங்க, அந்த டேட்டாவை நாங்க நாளைக்கு எடுத்து கொடுத்துடுறோம். எத்தனை பேர் ஆயிருக்கிறாங்க, இல்ல அந்த திட்டம் மற்றவர்களுடைய அழுத்தத்தினால நடுவுல கைவிடப்பட்டுச்சுன்னு நம்ம ஜிஓ சொல்லல. ஆனால் எத்தனை பேர் இதுல பயனடைஞ்சு ஜிஓ போட்டு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கிறத கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. முக்கியமான எத்தனை ஜிஓ அமைச்சர் இருங்க சார், இருங்க, அவர் பேசட்டும், அவர் பேசட்டும், அனுமதிக்கிறேன். இருங்க, சிறுபான்மைத்துறை அமைச்சர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு வாசுதேவ நல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏன் சேம் சைடு கோல் போறாருன்னு தெரியல. அதாவது இந்த சிறுபான்மை நலத்துறை என்பது கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தில் உயர்த்தணுங்கிற அடிப்படையில் உள்ள இந்த டிபார்ட்மெண்ட். இதுக்கு எந்த அரசு என்ன செய்தது? ஒரே பட்ஜெட் கூட்டத்தொடரில் 18 அறிவிப்புகள் இந்த சமுதாயத்துக்காக வந்திருக்கு. இது வரைக்கும் ஏதாவது ஆட்சி செய்திருக்கிறதா? முஸ்லிம் பெண்களுக்கு ஃபுல்லா முழு உதவித்தொகை, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பராமரிக்க வருமானம் இல்லாம ஊதியம் கொடுக்காம 100 கோடி ரூபாய் சுழல் நிதி. இதே போல 18 அறிவிப்புகள் கொடுத்து சரித்திரம் படைத்திருக்கக்கூடிய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அரசு. மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு உட்காருங்க. ஆகமம் இல்லாத திருக்கோயில்களை முடிவு செய்கின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் பெரியார் நெஞ்சில் தைத்து முல்லை அகற்றிய எங்கள் தளபதி அவர்களும் காட்டிய வழியில் இந்த அரசு செயல்பட்டு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராம் திட்டத்தின் கீழ் அர்ச்சகரை நியமிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, இப்பொழுது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அரசியல்னு. ஜிஓ பாஸ் பண்ணாங்க, அனைத்து சாதி அர்ச்சகர்களாக விழா நடத்தினாங்க, 32 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கேஸ போட்டது யாருன்னு தெரியும். 5 வருஷம் கவர்மெண்ட்ல அவங்க இருந்தாங்களா, ஆனா அந்த கேஸ வெற்றி பெறவே முடியாதான். இப்ப நம்மள பார்த்து கேஸ நடத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. உறுதியாக நாங்கள் கேஸில் வெற்றி பெற்று இந்த திட்டத்தை பெரியார் வழியில் செயல்படுத்துவோம். அதை நாங்க பதிவு பண்றோம். இதில் உள்ள அரசியல் என்னன்னா, சில மதவாதிகளுடைய அழுத்தத்தினால் கேஸ போட வச்சு இவங்களே டிராப் பண்ணி இவங்களே அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபுன்னு பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது, எங்களுக்கு தெரியும். அதனால இந்த போன ஆட்சி பெரியார் பெயரை பெயரளவுக்கு சொல்லிட்டு அனைத்து சாதி அர்ச்சகர் திட்டத்தை கைவிடப்பட்டுட்டாங்க. 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கவே இல்லை இந்த கேஸ்ல. ஜஸ்ட் எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு, எந்த திட்டமா இருந்தாலும் பேப்பர்ல தான் இருக்கு அப்படிங்கறத நான் பதிப்பிட்டேன். அதுக்கு ஒரு மக்களுக்கு முன்னுதாரணம் இந்த திட்டம் தான். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் பேசிட்டு உட்காருங்க. இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது சமூக நீதித்துறை அமைச்சர் இதை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம்னு பெருசா சொல்லிக்கிட்டே போனார். உண்மையிலேயே அனைத்து சாதியை சேர்ந்தவங்களை அர்ச்சகராக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அனைத்து சாதியை சார்ந்தவங்களை அர்ச்சகராக்குனாங்க. சரி,
அப்புறம் ஏங்க ஒரு தலித்த கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இத்தனை வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்ல? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இருந்தாரு, ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா ஆகல? ஒண்ணு. ரெண்டாவது அதெல்லாம் செஞ்சதா சொன்னாங்கல்ல, அது கடமை. எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. 3, இவ்வளவும் சொன்னீங்களே, அதே கட்சியில இருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்தில இருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறார், இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தை எதிர்கொள்ளுங்க. நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம். இதை செய்ய வேண்டியது கடமை. பள்ளிக்கல்வி அமைச்சர், நீங்க இந்த பிச்சை என்ற வார்த்தை கேட்கறேங்க, உட்காருங்க, கேட்கறேன். இந்த பிச்சை என்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்தீங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர்கள் கட்சியை சார்ந்த RS பாரதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி அதற்காக அவர் வருத்தமும் தெரிவித்திருக்கிறாரு. வரலாறு அன்னைக்கு அவர்தான் முஸ்தபா பேசும்போதும் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி அப்படி ஒன்று நடக்கல, நீங்க ஆதாரத்தை கொடுத்தார். தேவைப்பட்டால் சபாநாயகருக்கு நான் ஆதாரத்தை தருவேன். முஸ்தபா சொன்னதும் உண்மை, இந்த ராஜமுகன் சொன்னதும் உண்மை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வெற்றி தலைவர் வாழ்க்கையில தான் ஒரு விடிவுகாலம் வருவதும் உண்மை. இல்ல மாண்பு உறுப்பினர், நீங்க சொன்ன கருத்து விமர்சனத்துக்குள்ளாகி அவர் கட்சி தலைமையை கூட அதை கண்டித்து இருங்க. அந்த பிரச்சனை முடிவு கொண்டு வந்த பிரச்சனை, அதை பற்றி பேசாமல் ஆக்கப்பூர்வமாக அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் என்று பற்றி நான் பேசலாம். முடிஞ்சிச்சே. சமூக நீதித்துறை அமைச்சர் பேசிருங்க. என்னுடைய சகோதரர் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் பேசும்பொழுது ஆதி திராவிட மக்களுக்கு அல்லது தலித்துகளுக்கு என்னென்ன செய்ததை அவர் சொல்லியிருக்கிறார், அவர் ஆட்சி காலத்தில் என்னென்ன செய்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அது நான் அதை மறுக்கவில்லை. நான் அவர் ஏன் அப்படி சொன்னார், என்ன ஆதாரம்னா நான் கேட்கல, அது சொல்லவும் இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமை பேசும்பொழுது மாண்புமிகு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் பேசும்பொழுது தலித்தை நாங்கள் பொது தொகுதியிலே கோயம்புத்தூரில் நிறுத்தினோம் என்று அவர் சொன்னார். அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்பொழுது நாங்கள் திருச்சியிலே நிறுத்தினோம், தலித் எழில்மலையை நிறுத்தினோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த அவையிலே கேட்க வேண்டிய கேள்வி என்பது, நீங்கள் இந்த நிறுத்துவது என்பது கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையில், பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா என்றால், பச்சாதாபம் பரிதாபம் அடிப்படையில் தலித்துகளை ஆதி திராவிடர்களை நீங்க பார்ப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவது செய்தி நான் சொல்றேன். ஏன் இவ்வளவு பதற்றப்படுற? நான் ஒண்ணுமே கேட்கல, இப்பதான் ஆரம்பிக்கிறேன். இதுதான் நீங்க தலித்துகளை நீங்கள் இல்ல தலித்துகளை பேச விடாமல் இதுதான் நீங்க செய்யற காரியமா? நான் கேட்கிறேன். நான் முழுமையாக பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். நான் முழுமையாக பேசணும். அப்ப இது கோட்பாட்டு அடிப்படையில் இது எடுக்கப்படுகிறது என்றால், நான் கேட்பது, கடந்த முறை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இதே அவையில் இருந்தோம். உண்மையாகவே கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுகிறது என்றால், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கூட ஒரு அமைச்சரவை நீக்கவில்லை என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோட்பாடு, நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் பேசவில்லை, நீங்கள் பச்சாதாபத்தின் அடிப்படையில் பேசுகிறீர்கள் என்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன்.